வெள்ளியம்பல கூத்து. மீனாட்சி சொக்கநாதர் திருமணத்துக்கு வந்த எல்லாரையுமே விருந்துண்ணும்படி ஈசன் அழைத்தார். எல்லோரும் விருந்துண்ண வந்தாங்க. ரிஷிகள் எல்லோரும் பொற்றாமர குளத்தில் நீராடி விட்டு உணவருந்தினாங்க. ஆனால் 2 ரிஷிகள் மட்டும் உணவருந்த மறுத்தாங்க. அதில் ஒருவர் வியாக்கிரபாதர். இவர் தினந்தோறும் தில்லை அம்பலவாணனை பூஜை செய்து அவரது திரு நடனம் கண்ட பிறகுதான் உணவருந்துவார். இன்னொருவர் பதஞ்சலி முனிவர். இவர் சிவபெருமானின் நடனம் காண்பதற்காகவே பூலோகத்துக்கு வந்து பல காலம் தவம் செய்தவர். தினமும் திருநடனம் கண்ட பிறகுதான் உணவு உண்பதாக உறுதி பூண்டாரு. அதனால இங்க எப்படி ஈசனின் நடனம் காண முடியும் அப்படின்னு யோசிச்சாரு. அப்பதான் ஈசன் தில்லை என்ற பொன்னம்பலத்தில் நிகழ்த்தி காட்டிய நடனத்தை இங்கும் யாம் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப முனிவர்கள் கேட்டாங்க, உலகம் என்ற மனிதனுக்கு மற்ற உறுப்புகள் எங்கிருக்கிறது அப்படின்னு கேட்டாரு. ஈசன் சொன்னாரு, உலகம் முழுவதையும் ஒரு மனிதனாக உருவகப்படுத்தினால் செல்வம் நிறைந்த மூலஸ்தானம் திருவாரூர், இங்கு தியாகராஜ மூர்த்தியாக இருக்கிறேன். சுவாதிஷ்டானம் திருவானைக்காவல், இங்கு ஜம்புகேஸ்வரராக இருக்கிறேன். மணிப்பூரகம் திருவண்ணாமலை, இங்கு அருணாச்சலேஸ்வரராக இருக்கிறேன். அநாகதம் அதாவது இதயம் சிதம்பரத்தில் நடராஜனாக இருக்கிறேன். விசுந்தி திருக்காளகஸ்தி, இங்கே காளகஸ்திநாதராக இருக்கிறேன். ஆக்யாதானம் காசி, இங்கே காசி விஸ்வநாதராக இருக்கிறேன். பிரம்மரந்திரம் திருக்கைலாயம், இங்கே ஸ்ரீ கந்த பரமேஸ்வரராக இருக்கிறேன். மதுரை சுவாதசந்தம் சுந்தரேஸ்வரராக அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற முனிவர்களையும் அழைத்து கொண்டு கோவிலுக்குள்ளே போனார். ஏற்கனவே இந்திரன் விமானம் அமைச்சிருந்தார்ல, அதற்கு கீழே ஒரு பொன்னம்பலத்தை உருவாக்குனார். அதற்கு மேலே மாணிக்க அம்பலத்தை உருவாக்குனார். இங்கே அதன் மேல் ஏறி நின்று திருநடனம் ஆடினார். அப்போ நந்தி மத்தளம் கொட்ட, திருமால் இடைக்கல இசை கருவியை மீட்ட, நாரதர் தும்புருடர் இசை பாட்டு பாட, சரஸ்வதி வீணை மீட்ட, பிரம்மதேவர் யாழ் மீட்டி கீதம் பாடுறாங்க. இப்படி வெள்ளி அம்பலத்தில் ஈசன் திருநடனம் ஆடியதை முனிவர்கள் மட்டுமல்ல எல்லோரும் கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க. அப்போ இறைவன் திருநடனம் ஆடும்போது வலதுபுறம் அபயகஸ்தமும் திரிசூலமும் 4 மற்ற கரங்களில் உடுக்கை, அம்பு, வாள், மழுவும் இருந்துச்சு. இறைவனின் இடது 5 கரங்களில் வரதகஸ்தத்தில் நாகமும் மற்ற 4 கரங்களில் அக்னி, கேடயம், கதை போன்றவையும் இருந்துச்சு. சங்கு குண்டலமும் விரிந்த செஞ்சடையும் வெந்நீர் அணிந்த திருமேனியும் இடையில் அரவமும் கட்டிக்கொண்டு திருநடனம் ஆடினார். ஒரு கண் அன்னையை பார்த்தபடியே நடனம் ஆடினார். இந்த ஆனந்த நடனத்தை கண்டு எல்லோரும் மகிழ்ந்தனர், ஆனந்த கண்ணீர் வடித்தனர். இதுதான் மதுரை வெள்ளியம்பல கூத்து.